அவங்க கஞ்சா புழக்கம் அதிகமாகும். மீண்டும் நீங்க திமுக வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதே கஞ்சா புழக்கம் அதிகமாகும். அதே போல அதே பாராளுமன்ற கூட இன்னும் அதிகமாக ஆகும். அவங்களோட ஆட்சி முறை பிடிச்சிருக்கா நீங்க அவங்களே ஓட்டு போடுங்க. இதை ஒழிக்கணுமா நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு இதுவரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுமே ஒவ்வொரு சின்னம் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. எத்தனை அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனையும் தாண்டி 8 விழுக்காடு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தனித்து நின்று நீங்க களத்துல தொடர்ந்து களமாடிட்டு இருக்கோம். இதை சிந்திச்சு யார் வந்தா சரி செய்வாங்க, யார் வந்தா சரி தப்பு, அதை சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. யாரோ வராங்களா ஓட்டு காசு கொடுக்குறாங்களா அதை வாங்கிட்டு போடுறோமா? ஒண்ணு இல்லைங்க. திமுக தேர்தல் அறிக்கையில ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தும் சொன்னாங்க. பண்ணாங்களா? பண்ண கிடையாது. செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம், பண்ணல. அதே மாதிரி கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் பண்ணுவோம், அதுவும் பண்ண கிடையாது. துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் பண்ண கிடையாது. இறுதியில 4 வருஷம் கிட்டத்தட்ட இந்த ஆண்டோட 5 வருஷம் ஆண்டாங்க. 5 வருஷம் அவங்க தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருந்தாங்க. ஆனா அவங்க எதுவுமே கண்டு கிடையாது. ஆனா இப்போ இறுதி கட்டத்தில் தேர்தல் கிட்ட நெருங்குது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துல ஒரு சிறிதளவு இந்த யானை பசிக்கு சோழ பொறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொடுத்து அவங்களை காப்பாத்தி அவங்களோட வாக்கை பறிக்கதான் பாக்குறாங்க. அதே போலதான் இப்ப இருக்கக்கூடிய அவங்களோட தேர்தல் அறிக்கையுமே நீங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு பாருங்க. யாரு வந்தா இந்த மண்ணுக்கும் மக்களும் இறுதி வரைக்கும் கூட நிற்பாங்க அப்படின்னு. இதே நீங்க கேக்குறீங்களா, வெறும் 4 விழுக்காடு வச்சிருக்கிற கட்சிக்கு 10 சீட்டு, 4 விழுக்காடு வச்சிருக்கிற கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்து 8 விழுக்காடு ஓட்டு சதவீதம் வச்சிருக்குது. எங்க கிட்ட எத்தனை கோடி பேரம் பேசியிருப்பாங்க, எத்தனை பதவி கொடுத்திருப்ப, அதே மாதிரி எத்தனை எம்எல்ஏ சீட் கேட்டிருப்பாங்க. ஆனா எங்க அண்ணன் செம்மன் சீமான் வந்து இது வரைக்கும் களத்துல தனிச்சு மட்டும் தான் நிக்கிறாரு. வாழ்வா சாவோ தனிச்சு மட்டும் தான். நம்பரையா எனக்கு ஓட்டு போடு, நம்பரையா அவங்களுக்கு ஓட்டு போடு. கடைசி வரைக்கும் தனிச்சு நின்று களத்துல இறுதி நிமிஷம் வரைக்கும் தனித்து நின்று நிற்பன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நின்றுட்டு தான் இருக்காரு. மக்களாகிய நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் 400 பேர் இருக்காங்க. இந்த கூட்டத்தை கூட்ட குறைஞ்சது 2 லட்சம் 3 லட்சம் திமுக அதிமுக தலைக்கு பணம் கொடுத்து தான் இந்த வந்து கூட்டம் சேர்த்திருப்பாங்க. ஆனா ஒத்த ரூபாய் கூட கிடையாது. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மாற தமிழ் பிள்ளைகள் அவங்களோட இனவனோட வந்திருக்காங்க. நீங்க நினைக்கலாம் என்னப்பா 100 பேர் 200 பேர் தான் இருக்குன்னு. ஒவ்வொருத்தருமே 100 ஓட்டுக்கு சமம். நீங்க நினைச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தருமே 100 ஓட்டுக்கு சமம். புரியுதுங்களா? அவங்களோட நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இவங்க என்ன கேட்கிறாங்க, தாவேக விஜய் கட்சி வந்துருச்சு அதனால நாம் தமிழர் கட்சி வந்து ஓட்டு வாங்கி போயிடுச்சு, தப்பான கணக்கு போட்டுக்கிறீங்க. புரியுதுங்களா? ஐயா கமலஹாசன் போன எலெக்ஷன் வந்தாரு, பேட்டரி டார்ச் லைட் வச்சு டிவி அடிச்சாரு. இந்த எலெக்ஷன் எங்க இருக்காரு? திமுக முழு ஆதரவு, கட்சியிலிருந்து பின்வாங்குற. இதே நிலைமை தாவேக கட்சிக்கு வராது அப்படின்னு யாராவது உறுதி சொல்ல முடியுமா? யாராவது ஒண்ணு இல்லைங்க. வேட்பாளர் அறிவிக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கட்சி என்ன அது மட்டும் பாருங்க. முழுக்க இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வளமாக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இவங்க மாதிரி சந்துக்கு சாராய கடை கிட்டத்தட்ட பாப்பாரப்பட்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்டு மட்டுமே 75 சந்து கடை இருக்குதுங்க. ஒரு கடைக்கு 1000 ரூபாய், ஒரு கடைக்கு சந்து கடைக்கு 1000 ரூபாய் வசூல். இறுதி தேர்தல் வருதுங்கிறதுனால கடைக்கு தினம் 1000 ரூபாய் கொடுக்கணும், கமிஷன் கொடுத்துட்டு சாராய கடை நடத்திக்கலாம். அதுல பல பேர் பிளாக்ல சரக்கு விற்கிறோம், ஆதாரத்தோட நிரூபிக்கிறோம். நாங்க சரிங்களா ஆதாரத்தோட நிக்கிறோம். தெருவுக்கு தெரு சந்து கடை, கல்லு இருக்கிற கல்லுக்கு தர கல்லுல நான் கேட்கிறேன், சாராயம் குடிச்சு சிறுநீரக செயல் சத்தம் எத்தனை பேர் இருக்கு? எத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம்? கல்லு குடிச்சு சத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்க? கல்லு குடிச்சு சத்தம் எத்தனை பேர் இருக்கிறோம்? மிஞ்சி குடிச்சா 2 லிட்டர் 200 ரூபாய்க்கு குடிப்பா. ஆனா சாராயம் குடிச்சா எவ்வளவு குடிக்கும்? குடும்பம் அழுது நாசமா போகுது. ஆனா அந்த சாராய கடையை நம்பி சாராயத்தோட சந்தை நம்பி ஒரு 50,000 கோடி தாங்க. வருஷம் முழுவதும் அவன் எவ்வளவுதான் வித்தாலுமே அவனோட வருமானம் வெறும் 50,000 கோடி மட்டும்தான். ஆனா பாலின் சந்தை அமைப்பு வந்து 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி எங்க இருக்குது? 50,000 கோடி எங்க இருக்குது? யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆடு தினமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கறி தின்னுவோம். நமக்கு வரக்கூடிய ஆடு பத்தினா ஆந்திராவில இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இறக்குமதி பண்றாங்க. ஏன் தமிழ்ல நம்மளால ஆடு மாடு வளர்க்க முடியாதா? இது வரைக்கும் நம்ம ஆடு மாடு வளர்த்ததே இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம், சாராயத்தையும் கஞ்சாவையும் இந்த போதை பொருளை விட்டு நம்மளே உழைப்பிலிருந்து வெளியேற்றிடுறோம். உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டு முழுக்க வடநாட்டுக்காரன் உள்ள வேலையில் எல்லா வேலையுமே எடுத்துட்டோம். முழுக்க எங்க பார்த்தாலே வடநாட்டுக்காரன் தான். தமிழை ஏண்டாடனா எல்லாம் முழுக்க சாராய கடையை நம்பி சின்ன பையில இருந்து 7வது படிக்க பையன் 8வது படிக்க பையன் பாதிப்பட்டு சுத்துறாங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம வீட்டு புள்ள குடிக்கலன்னு. நம்ம வீட்டு பிள்ளைங்க சேர்ந்து கஞ்சா அடிக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நம்ம வீட்டு புள்ள உத்தமனா இருக்கிறோம், நம்ம வீட்டு பையன் கஞ்சா அடி நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் அதே மாதிரி நினைச்சா அந்த கஞ்சாவும் சாராயமும் யார் தான் குடிக்கிறது? நம்ம வீட்டு புள்ள குடிக்கலாம், நம்ம வீட்டு புள்ள குடிக்கலாம். அப்ப யார் தான் அந்த சாராயத்தையும் கஞ்சாயத்தையும் குடிக்கிறது? பீடி சிகரெட் யார் தான் குடிக்கிறது? யோசிச்சு பாருங்க. புதுசா ஒரு நெடுஞ்சாலை போட்டிருக்காங்க. அந்த சாலை போட்டது முழுக்க தனியார் முதலாளியான அந்த கெயில் பைப்புன்னு ஒரு வந்திருக்கும். இடையில கெயில் பைப்பு போட்டாங்க இல்லைங்களா? கெயில் பைப்பு போடும்போது எத்தனையோ விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க. எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு விவசாயி தூக்கிட்டு தற்கொலை பண்ணாரு. அதுக்கப்புறம் இதே திமுக வச்சு என்ன பண்ணாங்க,
அவருக்கு ஒரு 5 லட்சம் நிவாரண தொகை கொடுத்துட்டு கெயில் பைப் திட்டத்தை தள்ளுபடி பண்ணுறோம்னு சொல்லி போய் அடுத்து இருக்கிற அந்த சாலையை அகலப்படுத்தி முழுக்க சாலை பணி கூட நிறைவடைஞ்சிருக்காது. ஆனா கெயில் பைப் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் குழி தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த கெயில் பைப் பதினதுக்காக மட்டுமே அந்த சாலை புதுசா அமைச்சிருக்காங்க. இது கேட்டா மத்திய அரசு மேல திமுக அரசு பழி போடுவாங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன், திமுக அரசு எதை கேட்டாலும் எங்களுக்கு மத்திய அரசு நிதி கொடுக்கலன்றாங்க. ஒரே ஒரு கேள்விதான், 6500 கோடி கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களுக்கு ஒரே இரவுல 6500 கோடி பணம் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு நிதி கொடுத்தா இல்ல உங்ககிட்ட எங்க நிதி வந்துச்சு? அதுக்கு மட்டும் நிதி எங்க வருது? அதுக்கு மத்திய அரசு நிதி தேவையில்லையா உங்களுக்கு? அதே மாதிரி என்னுடைய பிள்ளைங்களுக்கு மாசம் 1000 கொடுக்குறீங்க, அவன் கேட்டான் 1000 கொடுன்னு. தரமான கல்வி கிடைக்குதா? கல்விக்காத்த வேலை கிடைக்குதா? வேலைக்காத்த சம்பளம் கிடைக்குதா? எல்லாமே பாத்தீங்கன்னா இல்ல தனியார் மையம், தாராள மையம். புரியுதுங்களா? சிந்திச்சு பாருங்க. நீங்க சாதியாலும் மதத்தாலையும் நீங்க சண்டை போட்டு வரைக்கும் திராவிட நரிகளுக்கு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். நீ சாதி மதமா பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் திராவிட கூட்டம் நம்மள அடிமையா மட்டும்தான் வச்சிருக்கிறோம். நீங்க கேக்குறீங்க நாம் தமிழர் கட்சியா நீங்க என்ன செய்வீங்க? என்னைக்காவது உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரக்கூடிய வேட்பாளர்கிட்ட அதிமுக திமுக வேட்பாளர்கிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நீங்க அந்த கேள்வி முன் வச்சிருக்கீங்களா? கேட்டா நாங்க எல்லாருக்கும் அரசு பண்ணி கொடுப்போம். எப்படி கொடுப்பீங்க எங்களை கேக்குறீங்க? அந்த 1000 ரூபாய் பணம் என் பையனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தல, அந்த நிதி எங்க இருந்து வந்துச்சு? திருப்பி நீங்க அவங்களை கேள்வி கேக்குறீங்களா? எங்க போனாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களை தான் கேள்வி கேக்குறீங்களே தவிர இருக்கக்கூடிய அதிமுக திமுகவில் ஓட்டு கேட்கிற வரவங்க யாருமே கேக்குறதில்ல. ஐயா எடப்பாடி சொல்றேன் ஃப்ரிட்ஜ் இலவசமா கொடுப்பேன், சந்தோஷமா ஏத்துக்கங்க. எத்தனை வீட்டுல இதே அதிமுக கொடுத்த மிக்சி கிரைண்டர் எத்தனை பேர் வீட்டுல வச்சிருக்கீங்க? ஐயா கலைஞர் கொடுத்த கலைஞர் டிவி எத்தனை பேர் வீட்டுல வச்சிருக்கீங்க? அப்ப அவங்க கொடுக்கிற அந்த ஃப்ரிட்ஜ் எத்தனை மாசம் எத்தனை வருஷம் உங்க வீட்டுல இருக்க போகுது? இலவசத்தை நம்பி நீங்க பின்னாடி போனீங்கன்னா இருக்கிற 5 லட்சம் கோடிங்கிறது இன்னொரு 5 லட்சம் சேர்த்து 15 லட்சம் கோடி கடனாக போகுது. புரிஞ்சுக்காங்க, சிந்திச்சு பாருங்க. நாங்க வாக்கு கேட்க போகிற இடத்துல எல்லாருமே தெளிவா தான் பேசுறீங்க. நாம் தமிழர் கட்சி வரணும், சீமான் வரணும். ஆனா கடைசி நேரத்தில் என்ன பண்றீங்க? இந்த இருட்டுல திருட்டு கோழி பிடிப்பாங்க. அந்த மாதிரி இரவு நேரத்தில் தேர்தல் கமிஷன் எதுக்கு இருக்குதுன்னே தெரியல, பறக்கும்படை எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்க ஒரு இடத்துல அங்க விட்டுறாங்க. சும்மா இருக்கிற இடத்துல சும்மா போறோம். ஆட்டு வியாபாரி மாட்டு வியாபாரி கிட்ட பணத்தை பிடிக்கிட்டு போறது. ஆட்டு வியாபாரி மாட்டு வியாபாரி உங்களுக்கு கண்ணு தெரியலாம், மத்தவங்களுக்கு கண்ணு தெரியுது இல்லைங்களா? நான் கேட்கிறேன், தேர்தல் வெளிப்படையா சொல்றேன், எல்லா சட்டமன்ற தொகுதியிலுமே திமுக அதிமுக தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஆனா இது வரைக்கும் அவங்க மேல அவங்க பணத்தை புடிங்கி அவங்க மேல நீங்க போட்ட வழக்கு எத்தனை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டா ஜனநாயகங்கிறாங்க. முழுக்க பணநாயகத்தை நங்கி மட்டும்தான் இந்த தேர்தல் நடக்குது. மக்களாகிய நீங்கள் விழிச்சுக்கணும். நீங்கள் விழித்தால் மட்டும்தான் இந்த இருக்கக்கூடிய இடர்பாடுகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். நீங்க மறுபடியும் பழைய முறை சொன்ன மாதிரி தான் எங்களோட ஆட்சி முறை, அவங்களோட ஆட்சி முறை எனக்கு பிடிச்சிருக்குது. அவங்க எத்தனை லட்சம் கோடி கடன் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க எவ்வளவு எத்தனை விழுக்காடு எங்களுக்கு சொத்து வரி மின்கட்டண உயர்வு எத்தனை விழுக்காடு எங்களுக்கு உயர்த்தினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அது முழு சந்தோஷமா இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. இப்போ தனியார் அரசு பேருந்து போகுது, ஐயா ஸ்டாலின் இலவசமா கொடுக்குறேன், தனியார் பேருந்து மகளிருக்கு இலவசம். அந்த பணத்தை நீங்க எங்க இருந்து ஈடு கட்டுறீங்க? அவங்க கேட்டாங்களா? வீதியில இறங்கி போராடினாங்களா? அவங்க வீதியில இறங்கி சாராய கடி மூணு மகளிர் எல்லாம் போராடுறாங்க. அதை நீங்க காது கொடுத்து கேட்கறதுல தனியார் அவங்க பேருந்து இலவசமா கேட்டாங்களா? எனக்கு அரசு பேருந்து இலவசமா கொடுங்க கேட்டாங்களா? ஐயா எடப்பாடி சொல்றாரு நாங்க வந்தா ஆண்களுக்கு இலவசம். அப்ப எவன் எங்க வேணாலும் ஏறிக்கலாம், எவன் தலையில எடுத்துக்கலாம், எவன் கழுத்த வேணாலும் ஏற்றலாம், எவனால கஞ்சா போட்டு எவனால கற்பழிச்சுட்டு போயிடலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்களுக்கு இலவசம்னா அந்த பணத்தை எங்க எடுப்பீங்க? ஏற்கனவே போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல போகுதுன்னு சொல்றீங்க. போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஓய்வுதாரர்களுக்கு நிவாரண இது வரைக்கும் 3000 கோடிக்கு மேல அவங்களுக்கு உணவு செலுத்தாமலே இருக்குது. அந்த பணத்தை எங்க எடுக்க போறீங்க? யாரை கேட்டாலும் எங்க கிட்ட பணம் இல்ல, நிதி இல்ல. இப்ப இலவசம் கொடுக்க மட்டும் நிதி உங்ககிட்ட எங்க வருது? எங்க எடுக்கிறீங்க? எல்லாம் சொந்தமா சம்பாதிச்சு சொத்தை வித்து கொடுக்குறீங்களா? இல்ல எப்படி? இல்ல எங்கயாவது காவிரி ஆத்துல வலை போட்டு எடுத்து வந்து கொடுக்குறீங்களா? இல்ல உங்க சொந்த காசை கொடுக்குறீங்களா? எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட 1000 ரூபாய் வரி போட்டு எடுக்கிறாங்களா? 200 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க, 800 ரூபாய் அவங்க திருடிட்டு தான் போவாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லார் வீட்லயும் குழந்தை புள்ள இருக்குது, குழந்தைங்க இருக்கும். யாராவது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா எத்தனை பேர் அரசு மருத்துவமனை கூட்டு போறீங்க? உங்களுக்கே கண் கூட தெரியும். அரசு மருத்துவமனை கூட்டு போனா உறுதியா தரமான மருத்துவம் கிடைக்காது. எல்லாருமே தனியார் மருத்துவமனையை நம்பிதான் இருக்கிறோம். என்னோட மனைவிக்கு நான் பார்த்தது அரசு மருத்துவமனை எல்லாம் பார்த்தா வெளிப்படையா சொல்றேன் நானு. இதே தருமபுரி அரசு மருத்துவமனையில ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது 1500 ரூபாய் கொடுக்காம பச்சை புள்ள வயிற்றுல இருந்து எடுத்து தையல் போட்டு 1500 ரூபாய் கொடுப்பாம ஸ்ட்ரக்சர்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வர முடியல. வெளிப்படையா சொல்றேன். இதே எத்தனை பேர் அந்த அரசு மருத்துவமனையில கொரோனா காலத்துல சரி மத்த காலத்துல அரசு மருத்துவமனையில மருத்துவம் பார்த்தவங்க உங்களுக்கு தெரியாது. இந்த ஊழல் லஞ்சம் இல்லாம எதுவுமே கிடையாது. உயிர்காக்க மருத்துவங்க அதுல லஞ்சம் வாங்குறாங்க. அப்படியேப்பட்ட ஆட்சி முறை உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு
கேக்குறேன். இப்படி எல்லாம் நீங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களுக்கு தகுதி இல்லாதவங்க கொண்டு போய் அரியல்ல உட்கார வச்சுட்டு நாம வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க மறுபடியும் திமுக மாற்று அதிமுக மாற்று திமுக மாத்தி போட்டீங்கன்னா இருக்க வரி மட்டும்தான் உயருமே தவிர நம்மளோட வாழ்க்கை தவிர ஒருபோதும் உயரவே விடாது. முழுக்க மனசுல வச்சுக்கோங்க. உங்களோட பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. எத்தனை நாள் டிவி சேனல் வெளிப்படையா சொல்ற டிவி சேனல் தொலைக்காட்சி திறந்தாவே கற்பழிப்பு கொலை இது மட்டும் தான் நடக்குது. இது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருக்கு அதிகமே விழாதா? நான் கேட்கிறேன். இதுவே அவங்க வீட்டுல அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தைய கற்பழிப்பு பண்ணிட்டான், இதே மாதிரிதான் வேடிக்கை பார்ப்பாங்களா? இதே திமுக கட்சி சார்ந்தவங்க அவங்களோட கட்சியில் இருக்கவங்க கூட இல்ல அதிமுக கட்சியில இல்ல அதிகாரத்தில் இருக்கும் கூட அவங்களோட பெண் பிள்ளைகள் வந்து கற்பழிப்பு பண்ணிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை மேல இறந்துட்டாங்கன்னா இதே மாதிரிதான் வேடிக்கை பார்க்காங்களா? ஏதோ சாமானியோட பிள்ளை கற்பழிப்புல செத்து போச்சு அதனால வேடிக்கை பார்த்துட்டு எந்த ஒரு சட்டமும் மாத்தாம அப்படியே இருக்கிறாங்க, வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க. இதுவே அவங்களுக்கு அந்த ஒரு வலி ஒண்ணு ஏற்படுத்தி இருந்தா அதே வந்து அவங்க இந்த மாதிரி சட்டம் போடாம இருந்திருப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும். மக்கள் நாம வந்து எதை பத்தியும் யோசிக்கிறது கிடையாது, சரிங்களா? எதை பத்தியுமே யோசிக்கிறது கிடையாது. வராங்களா, ஓட்டு காசு கொடுக்குறாங்களா, ஓட்டு போட்டு போயிட்டாரு, நல்லவன் கெட்டவன், இதுக்கு முன்னாடி அவங்க என்ன நமக்கு நல்லது செஞ்சாங்களா இல்லையா, எதை பத்தியும் சிந்தனையே கிடையாது. உங்களுடைய எண்ணம் முழுக்க திமுக அதிமுக, இதை தாண்டி எதுவுமே கிடையாது. மாற்று இருக்கும், மாற்று தேடுங்க. ஒண்ணு நம்ம வீட்டுல பொட்டப்புள்ள இருக்குதுங்க, பொட்டப்புள்ளைக்கு மாப்பிளை பார்க்க போறோம். மாப்பிளை பார்க்க போகும்போது பையன் நல்லவனா கெட்டவனா, குடிப்பழம் இருக்குதா இல்லையா, புகைப்பிடிக்கிறானா இல்லையா, கஞ்சா போறானா இல்லையா, விசாரிக்கிறோமா இல்லையா? ஒரு பொட்ட புள்ள மிஞ்சி போனா 60 வருஷம் 70 வருஷம் குடும்பம் நடத்த போகுது. அந்த பிள்ளைக்கு வாழக்கூடியவங்க இத்தனை கேள்வி கேட்கிற நாம 5 வருஷம் நம்மளே ஆளக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்காரக்கூடிய ஒரு ஆளு யாரு, எப்படி, என்ன மாதிரியான ஆட்சி இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம கொடுத்திருக்காங்க, இப்ப எந்த மாதிரி ஆட்சி முறை நம்ம கொடுக்க போறாங்க, இதை பத்தி நம்ம சிந்திக்கிறது இல்லையா? அது கொஞ்சம் மாதிரி யோசிக்கணும் இல்ல? நம்ம பிள்ளைங்க தான் நம்ம சிந்திக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கும் போது எதை பத்தியுமே யோசிக்கிறது கிடையாது. யாரோ ஒரு ஆள் அதிகாரத்தில் உட்கார்ந்தாங்களா, என்னப்பா பண்றது, யாரோ ஒரு ஆள் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் தாழ்த்தி ஓட்ட போட்டுட்டு போறோம் தவிர மாறுதல் வேணும்னு யாருமே தேர்றது கிடையாது. ஒரு மாறுதலுக்கு தொடர்ந்து பாருங்க. எங்களுக்கு பின்னாடி 2010 கட்சி ஆரம்பிச்சோம், எங்களுக்கு பின்னால கட்சி ஆரம்பிச்சோம் எல்லாமே கூட்டணியில் போய் பேரம் பேசி நோட்டுக்கு சீட்டுக்கும் கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி 2010 இருந்து 2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒரே பரிசு தோல்வி மட்டும்தான். ஆனா தோல்வி என்ன பண்றோம், மீண்டும் தோல்வியா இருந்தாலும் இந்த மக்களை ஏதாவது செய்யணும், இந்த மாற்றத்தை ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து களத்துல வந்து தொடர்ந்து தனித்து நின்றுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. எங்களை எந்த ஊடகத்திலையும் காட்ட மாட்டாங்க, எந்த தொலைக்காட்சியிலுமே காட்ட மாட்டாங்க, புரியுதுங்களா? ஏன்னா நாங்க எடுக்கக்கூடிய திட்டங்களும் செயல் திட்டங்களும் அந்த மாதிரி எல்லாமே அரசு நிர்வாகத்திற்கு எதிரானது. அதாவது ஊழல் லஞ்சம் பண்ண முடியாது, கொலை பண்ண முடியாது, புரியுதுங்களா? நாம் தமிழர் கட்சியில கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு ஒன்னு இருக்குதுங்க. நீங்க அரசு அலுவலர்களுக்கு லஞ்சமா கொடுத்த பணமே இது வரைக்கும் 50 லட்சத்துக்கு மேல நீங்க லஞ்சமா கொடுத்துருக்கீங்களா பணம், அந்த பணத்தை திரும்ப பெற்று யாரு லஞ்சமா கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட திரும்ப கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி, தூய அரசியல் கட்சி அரசியல் வரலாற்றிலே உலக அரசியல் வரலாற்றிலே எந்த கட்சியுமே கிடையாது, புரியுதுங்களா? நீங்க ஒரு வேலையா போனீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுமா, எனக்கு 1000 கோடி 2000 கோடி கமிஷன் வாங்குற கட்சி தான் இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி நீங்க லஞ்சமா கொடுத்த பணத்தையே திருப்பி வாங்கி அந்த சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். நாம் தமிழர் கட்சியில குருதிக்குறை பாசறைன்னு இருக்குது, மத்த கட்சியில இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் பிபி சுகர் கேஸ், புரியுதுங்களா? யாருக்கிட்டையும் சுத்தமான ரத்தம் இருக்காது, புரியுதுங்களா? ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தொடர்ந்து உங்களுக்கு ரத்தம் தேவையா, நாம் தமிழர் கட்சி பிள்ளை எங்க கிட்ட வந்தீங்கன்னா தொடர்ந்து குருதிக்குறை வந்து எந்த காலகட்டத்திலும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம், புரியுதுங்களா? சிந்திச்சு பாருங்க. யாரை கேட்டாலும் சீமா நல்லா தான் பேசுறாரு, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நல்லா தான் பேசுறாங்க, தொண்டைக்கிலேயே கத்துறாரு, எல்லாமே தான் பண்றாரு. ஆனா என்ன பண்றது, ஓட்டு போட்டா வருவாரா? நீங்க வருவாரான்னு கேக்குறீங்களா? அந்த வருவாரான்னு சொல்லி சிந்திச்சு பார்த்து ஓட்டு போட்டு தான் 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். அந்த 36 லட்சம் பேர் அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 2024 அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நின்று இருக்காது. யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கட்சி நீங்க வந்து என்ன பண்ணீங்க, கல்வி மருத்துவம் இலவசம், சாதாரண குடிமகன் முதல் அரசியல்வாதி எந்த அது என்னன்னு தெரியல, முதலமைச்சர் உடம்பு சரியில்லை காவேரிக்கு போறீங்க, இல்லன்னா வந்து அப்போலோவுக்கு போறீங்க. ஏன் அரசு மருத்துவமனையில எதுவுமே தரமா இல்லையா நான் கேக்குறேன். அப்ப உங்களுக்கே தெரியுது அரசு மருத்துவமனையில போனா தரமான மருத்துவம் கிடைக்காது. அப்போ நீங்க ஒதுக்குற நிதி எங்க போகுது, அரசு மருத்துவமனைக்கு ஒதுக்கக்கூடிய நிதி எங்க போகுது? மொத்தமா நிதி ஒதுக்கீடு பண்றீங்க, நிதி எடுக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்கு கமிஷன் சொல்லி எல்லாம் ஒதுக்கீடு தனியா வந்து ஒதுக்கீடு வச்சு பண்ணிக்கிறீங்க, புரியுதுங்களா? சிந்திச்சு பாருங்க. உங்களோட பிள்ளைகள் வந்து இதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் கத்த விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க, புரியுங்களா? ஏதோ உடல்ல தெம்புகிற வரைக்கும் நாங்க கத்துவோம். எங்களோட எதிர்காலம் தான் முடிஞ்சு போச்சு, எங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் கண்டிப்பா மாறணும், உங்களோட பேர பிள்ளைகள் அவங்களோட எதிர்காலமும் மாறணும். சிந்திச்சு பாருங்க. எங்களோட அரசியல் வந்து சமகாலத்துல எங்களோட முடிஞ்சு போச்சு. நீங்க பண்ண சின்ன தப்பு, நீங்க பண்ண
சின்ன சின்ன தப்பு. அதுதான் நீங்க வந்து சாராயம், மது, முழுக்க முழுக்க கஞ்சான்னு வந்து நிக்குது. புரியுங்களா? நீங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. ஆனா நாங்க படிச்ச பிள்ளைங்க, நாங்க கேள்வி கேட்கிறோம். சிந்திச்சு பாருங்க, கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வரணும். எத்தனை நாளைக்கு தான் இவங்களே திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக போடுவீங்க? திமுக இந்த பக்கம் வந்தா ஊழல் லஞ்சம் இருக்குது, அதிமுக வந்தா மாத்திரும். மாறுதல் வந்தா போடுங்க அதிமுகவுக்கு. இல்ல அதிமுக ஊழல் லஞ்சம் இருக்குது, திமுக வந்தா ஊழல் லஞ்சம் ஒழிச்சிரும், மாத்தி போடுங்க. இல்லையே, திமுக வந்தாலே ஊழல் லஞ்சம் இருக்குது, அதிமுக வந்தாலே ஊழல் லஞ்சம் இருக்குது. அதே திமுக வந்தா பாலியல் வன்கொடுமை நடக்குது, கொலை நடக்குது. அதே அதிமுக வந்தா நாங்க பண்ண மாட்டோம் சொல்ல முடியுமா? ஐயா எடப்பாடியால் சொல்ல முடியுமா? சாத்தான்குளம் அப்பம் புள்ள கொரோனா காலத்துல போனாங்க, 10 மணிக்கு மேல கரையை திறந்து வச்சிருக்கீங்க, லாக்அப் டெத் இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரலைங்க. 30ஆம் தேதி தீர்ப்பு, 30ஆம் தேதி 25ஆம் தேதி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. சரி, அதிமுக சரி திமுக போட்டீங்க, திமுக என்ன மாறுதல் கொடுத்துட்டாங்க? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, பட்டப்பகல வெட்டுறாங்க, கஞ்சா போட்டு வெட்டுறான். சாராயத்தோட மோசமான போத கஞ்சா. அது அவனை விட்டுன்னா அவனோட மனநிலையை மொத்தமா மாத்திடுது. இந்த அரசாங்கத்துக்கு தெரியவே தெரியாதா? கஞ்சா புழக்கத்தில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா நம்ம நியமிச்சிருக்கிற ஆளு சாராய வியாபாரி. அதனால அவங்களோட வியாபாரத்தை பெருக்கிறதான் பார்க்கவங்கள ஒழிய மக்களோட வாழ்க்கை தரத்தை பெருக்கணும்னு ஒருபோதும் சிந்திக்கவே மாட்டாங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு முறைக்கு பலமுறை உங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பாருங்க. புரியுதுங்களா? உங்களோட காலகட்டம், உங்களோட தலைக்கட்டு முடிஞ்சிருச்சு, எங்களோட தலைக்கட்டம் நாசமா போச்சு. நீங்க பண்ண தப்பு தவறுனால எங்களோட தலைக்கட்டு, இந்த தலைமுறையோட வாழ்க்கை ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டீங்க. எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் மாத்தணும். நாம் தமிழர் கட்சி வந்தா அரசு வேலை, ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி எப்படிங்க கொடுப்பீங்க? அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு வந்து தொலைக்காட்சியில் எதுல பார்த்தாலும் தீபாவளிக்கு 3 கோடி அளவுக்கு ஆடு விற்பனை, மாடு விற்பனை புடுங்கிறதுக்கு போறீங்க. அப்ப அந்த பொருளாதாரம் எங்க போகுது? அந்த பொருளாதாரம் எங்க போகுதுங்க? பால் பொருளாதாரம் ஆந்திராவில இருந்து பால் இறக்குமதி பண்ணீங்க, இப்ப தமிழ்நாட்டில் பால் கிடைக்கல, இப்ப கர்நாடகாவில இருந்து பால் இறக்குமதி பண்றீங்க. ஏன் பால்ல முதலீடு பண்ணலாமே? சாராயத்தில் முதலீடு பண்ணி என்ன பண்ண போறீங்க? சாராயத்திலே முதலீடு பண்ணி என்ன பண்ண போறீங்க? தற்சார்பு பொருளாதாரம் தான். இப்ப பாருங்க, ஈரான் அமெரிக்காவுக்கு போரு, இங்க ஏன் கேஸ் தட்டுப்பாடு ஏன் வரணும்? எரிவாயு இங்க ஏன் தட்டுப்பாடு வரணும்? ஏதாவது சிந்திக்கிறீங்களா? இவங்க வந்து தற்சார்பு பொருளாதாரங்கிற அந்த நிலைக்கே வர கிடையாது. நமக்கு தெரிஞ்சு எல்லா வீட்லயும் ஆடு மாடு இருக்கும், ஆட்டு மாட்டோட சாணத்தை கலக்கி விட்டோம்னா அதுல இருந்து எரிவாயு வரப்போகுது. அதை பயன்படுத்தலாம். நம்ம அவங்ககிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லைங்களே, அவங்ககிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் இல்லையே. மின்சாரம் நமக்கு பற்றாக்குறையா இருக்குது, சோலார் போடுங்க, காற்றாலை மின்சாரம் எடுங்க, கடல் அலையில மின்சாரம் எடுங்க. இதெல்லாம் சாத்தியமானு கேட்காதீங்க. பல நாடுகள்ல சாத்தியப்படுத்தி இருக்காங்க. சாத்தியப்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தை இருக்கிறதுனால தான் மற்ற நாடுகள்ல தண்ணீர் இருக்குது. இந்தியா இன்னைக்கு கையேந்திட்டு இருக்குது. அவங்க கிட்ட நமக்கு வந்து எரிபொருள் வருமா, டீசல் பெட்ரோல் வருமானு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தற்சார்பு பொருளாதாரத்துக்கான திட்டமே இவங்க கிட்ட கிடையாது. கமிஷன் வருதா, எங்க அவன் கமிஷன் கொடுக்குறான், எங்க வந்து கமிஷன் எவ்வளவு கிடைக்குது, இதே தான் அவங்களோட முழுக்க அவங்களோட திட்டமே. அது மட்டும் தான். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கிராமப்புறத்தில் சாலை போடுவாங்க, புரியுங்களா? சாலை போடுவாங்க. அதே மாதிரி ஒரு பேருந்து நிலையம் கட்டினாங்கன்னா 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அதே 5 லட்சம் தான் ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு கலைஞர் வீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது கொடுக்கற தொகை அதே தான். நான் கேட்கிறேன், பஸ் ஸ்டாண்ட் ஒரு பேருந்து நிலையம் கட்டுறதுக்கு 5 லட்சம், ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி குழந்தை வாழ்றதுக்கான அந்த வீட்டுக்கும் அந்த 5 லட்சம் பத்துமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த நிதியெல்லாம் எங்க போகுது? 5 லட்சம் நம்ம கிட்ட வராது. இடையில இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் கூட அதை கூடன்னு சொல்லி 2 லட்சம் வந்தாலே அதிகம் நமக்கு. இது எல்லாமே வெளிப்படையா ஊழலால கட்டமைச்சிருக்காங்கன்னு நமக்கு வெளிப்படையாவே தெரியும். ஆனாலும் சகிச்சுக்கிட்டு போயிடும். பணம் கொடுக்காம எதுவுமே நடக்காது. இதோட ஆணி வேற எங்கன்னா நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்குற பாருங்க, அங்க விதிக்கப்படுது. நம்ம ஓட்டுக்கு வாங்குற 100-200 ஓட்டுக்கு பணம் வாங்குற பாத்தீங்களா, அங்க விதிக்கிறது தான் ஊழல். அதனோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வரைக்குமே ஊழல் லஞ்சம் தெளித்து இருக்குது. ஒண்ணுல இந்த ஏரி வேலைக்கு போறோம், ஏரி வேலைக்கு போனா அட்டை எழுதுறதுக்கு 20 பணம் லஞ்சம் வாங்குறோம். இதோட விதை எங்க? ஓட்டுக்கு பணம் வாங்குறதா. நம்ம திருப்பி கேட்கறது இல்ல. ஏன் கேட்கறது இல்ல? திருப்பி கேட்டோம்னா நமக்கு ஏரி வேலை அட்டை கொடுக்க மாட்டோம். அதான் உண்மை, இது நிதர்சனமான உண்மை. ஏரி வேலைக்கு எழுத்து கூலின்னு சொல்லி 20-30 வாங்குவாங்க. அந்த லஞ்சம் எங்க போகுது? நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்காம இருந்தா திருப்பி நம்ம அந்த கேள்வியை கேட்கலாம். அடுத்தபடியாக எம்முயர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு